பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் ஒரு வேத பகுதியை நம்ம வாசிப்போம். சங்கீதம் 31:9-18. இந்த பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு முக்கியமான ஒரு வாக்கியத்தை நான் உங்களுக்கு வைக்கிறேன். இன் ட்ரபிள் பட் ஐ ட்ரஸ்ட் இன் யூ. அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இந்த வார்த்தையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எந்த ஒரு சூழ்நிலையில் தாவீதோட வாழ்க்கையில் பார்க்கணும். தாவீதோட வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகள். அதில் நான் ஒரு சில விஷயங்களை பட்டியல் சொல்கிறேன். அவரோட வாழ்க்கையில் சந்தித்த முக்கியமான என்னென்ன பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா, அவரோட வாழ்க்கையில் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் வாஸ் ஃபெயிலிங். அவரோட வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பிரச்சனை, சரீரத்தில் அவருக்கு சுத்தமாக ஒரு பலன் இல்லாத ஒரு நிலைமை. ரெண்டாவது ட்ரபிள்ஸ் காஸ்டு பை அதர்ஸ். மற்ற ஜனங்களால் அவருக்கு ஏற்பட்டதான அநேக பிரச்சனைகள். மூன்றாவது த வே பீப்புள் ட்ரீட்டட் ஹிம். அவரோட வாழ்க்கையில் ஜனங்கள் அவரை எப்படி ட்ரீட் பண்ணாங்க, அதாவது அவர் எப்படி நடத்தினாங்க, அது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை அவர் வாழ்க்கையில் இந்த சங்கீதத்தில் சொல்கிறார். நான்காவது ஹிஸ் எனிமி ஸ்ப்ரெட்டிங் மேலிஷியஸ் லைஸ். அவரை பற்றி நிறைய தகாத விதமான பொய்களை அவருடைய எனிமீஸ், அவருடைய எதிரிகள் சொல்கிறத தாவீது இந்த சங்கீதத்தில் சொல்கிறார். அதுக்கப்புறம் ஹிஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் பிலீவ் தெம். நம்மளை பற்றி ஒருத்தவங்க தப்பாக சொல்கிறாங்கன்னா அதை பிலீவ் பண்ணுறாங்களாம். யாருன்னா அவரோட சொந்த நண்பர்கள், அவருடைய உற்சார உறவினர் அதை நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொய்களை நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவீது இந்த சங்கீதத்தில் சொல்லி வேதனையோடு சொல்கிறாரு. கடைசியாக இதில் நான் ஒரு சில விஷயங்கள் மாத்திரம் தான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி சொல்கிறேன். ஃபியர் அண்ட் டெரர் ஆன் எவ்ரி சைட். தாவீதோட ஒரு பெரிய ராஜா, ஒரு நல்ல சாம்ராஜ்யம், அவர் சுற்றி எல்லாமே இருக்குது. ஆனாலும் அவரோட வாழ்க்கையில் பயமும் திகிலும் அவர் சுற்றி இருக்கிறதா சொல்கிறாரு. ஸோ இத்தனை பிரச்சனைகளை ஒரு மனுஷன் தான் வாழ்க்கையில் சந்திச்சிட்ருக்கார். நம்மளுடைய வாழ்க்கையில் கூட சந்திச்சிட்ருப்போம். ஆனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி, பட் ஆஸ் ஃபார் மீ ஐ ட்ரஸ்ட் இன் தி ஓ லார்ட் அப்படின்னு அந்த சங்கீதம் 31:14 அந்த வசனத்தில் முன்னிறுத்துறார். பட் ஆஸ் ஃபார் மீ ஐ ட்ரஸ்ட் இன் தி ஓ லார்ட். ஆனால் நான் ஒரு முக்கியமான ஒரு வேர்டை ஞாபகம் வச்சுங்க, பட் பியூடி. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, ஆனாலும் பட் ஆஸ் ஃபார் மீ ஐ ட்ரஸ்ட் இன் தி ஓ லார்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவரோட வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான 3 விஷயங்கள் என்னென்னா, நோட் பண்ணிங்க. மை டைம்ஸ் ஆர் இன் யுவர் ஹேண்ட்ஸ். ஸோ என்னுடைய காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது அப்படின்னு தாவீது சொல்கிறார். ரெண்டாவது கமிட்டட் ஹிம்செல்ஃப் டு காட்ஸ் ஹேண்ட்ஸ். தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்தில் அவர் கொடுத்துறார். மூன்றாவது கமிட்டட் ஹிஸ் சர்க்கம்ஸ்டான்சஸ் இன் டு காட்ஸ் ஹேண்ட். தன்னுடைய சூழ்நிலைகளை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறார். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகள், நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள், அதேமாதிரி நம்முடைய சுய விஷயமான காரியங்கள் எல்லாமே இருந்தாலும் எல்லாத்தையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு 3 விதமான முக்கியமான சத்தியத்தை இந்த சங்கீதத்திலேருந்து நம்ம கற்றுக்கிறோம். சரி, பழைய ஏற்பாடில் இப்படி, புதிய ஏற்பாடில் ஒரே ஒருத்தரை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். வேறு யாரும் இல்லை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மார்க் 14:17-42 இந்த வசனங்களில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி. இதில் முக்கியமான ஒரு தலைப்பை நான் என்ன கொடுக்க விரும்புகிறேன்னா, இன் டெஸ்ட் எட் நாட் வாட் ஐ வில் பட் வாட் யூ வில். அப்படின்னா, சோதனைகள் மத்தியில் கர்த்தாவே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆக கடவுது என்று இயேசு சொன்னார். ஸோ இயேசு சந்தித்த மிக முக்கியமான 4 காரியங்கள். தாவீது போல இயேசுவும் பல விதங்களில் பாடுகள் செய்தார். அதில் 4 முக்கியமான காரியங்களை சொல்லி நான் இந்த செய்தியை முடிக்கிறேன். முதலாவது டிஸ்லாயல்ட்டி. ஸோ டிஸ்லாயல்ட்டினா தெரியும், ஏமாற்றப்படுதல். தன்னுடைய சொந்த நண்பனாலே தன் கூட தாளத்தில் கையிட்டவன் அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம வீட்டிலே ஒருத்தர் சாப்பிட்றாங்கன்னா அவங்க நமக்கு க்ளோஸ் ஆனவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் அப்படியே அவங்களே நம்மளை ஏமாத்துறாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்? அதை இயேசு சந்தித்தார். ரெண்டாவது டிஸப்பாயின்மெண்ட். ஹிஸ் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எட் இன் த டைம் ஆஃப் ட்ரையல் தே ஆல் ஃபால் அவே. அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம எல்லாருமே, நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் முதல்ல யாரை தேடி போவோம், யார்கிட்ட சொல்ல விரும்புவோம்னா நம்ம நண்பர்கள் கிட்ட தான். அதுவும் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்ககிட்ட. ஆனால் அவருடைய பிரச்சனைகள் மத்தியிலையும் கூட அந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அவரை விட்டு ஓடி போனார்கள், அவரை திக்கற்றவர்களாக விட்டு போனார்கள்னு சொல்லிட்டு இயேசு அந்த டிஸப்பாயின்மெண்ட்டை சந்தித்தார். தேர்டு டிஸ்ட்ரெஸ். டிஸ்ட்ரெஸ்னால் நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண ஒரு மன சோர்வல்ல. இயேசு மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருந்தார். ஏன்னா அதை கடைசி பாயிண்டில் சொல்கிறேன். ஏன் அவ்வளோ மரணத்துக்கு ஏதுவான துக்கம்னா, கடைசி பாயிண்டில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஏன்னா இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லாருக்குமே பிறப்பு இருக்குது, இறப்பு இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஒரு நாள் நம்முடைய வாழ்வு முடியும், நம்முடைய ஜீவன் முடியும் தெரியும். ஆனால் இயேசு ஒருவர் மட்டும்தான் தான் என்ன விதமாய் மரிக்கப் போகிறார், எப்பொழுது மரிக்கப் போகிறார், யாரால் காட்டி கொடுக்கப்பட்டு மரிக்கப் போகிறார் என்பதை எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருந்தார். அந்த ஒரு விஷயம் இயேசுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் அவர் தேவகுமாரனாக இருக்கிறார். ஸோ இப்படி தெரிஞ்சு கூட அதுலேருந்து அவர் எஸ்கேப் ஆகலை. நீ என்னை காட்டி கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லலை. அந்த ஒரு நம்ம பாருங்கள், நமக்கு இப்படி தான் நம்ம மரிக்க போகிறோம், இறக்க போகிறோம்னு தெரிஞ்சால் நம்ம எல்லாருமே அதை விட்டு ஓட தான் பார்ப்போம். ஆனால் இயேசு அதை விட்டு ஓடலை. மாறாக தன் தேவனுடைய கரத்தில் அதை ஒப்பு கொடுத்து
தேவனுக்கு சாட்சியாய் தன்னை ஒப்படைத்து ஜீவித்தார். ஸோ இந்த சத்தியத்தை தான் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியது என்னென்னா, இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த முன்னாடி சொன்ன மாதிரி பட் அந்த வார்த்தையில் முக்கியமாக நம்ம அந்த பட் ஆனாலும் ஆண்டவரே நான் உண்மையே நம்புகிறேன். ஸோ இந்த நாளில் இந்த வசனங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த குட் ஃப்ரைடே, இந்த ஹோலி வீக் நம்ம எல்லாருமே அனுசரித்து வருகிறோம். இந்த செய்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வார்த்தையை அநேகருக்கு பகிருங்கள். இந்த வார்த்தையிலேருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் ஏதோ ஒரு மெசேஜ் மாத்திரமல்ல, இது நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு அதற்கு வேண்டிய கிருபை நமக்கு தருவாராக. இயேசுவை போல, தாவீதை போல இந்த பாடுகள் மத்தியிலும் நம் கர்த்தரை உறுதியை பிடித்துக்கொள்ள, பற்றிக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.